வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு ஜேகே நோட்ஸ். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இசி அண்ட் ட்ரிபிள் ஆஸ்பிரன்ட்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ற ஆஸ்பிரன்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டாபிக் வைஸ் பியூக்கு சொல்யூஷன்ஸ் பார்க்க போறோம். சர்க்யூட் தியரி ஆர் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் சொல்லக்கூடிய யூனிட்ல இருந்து பேசிக் கான்செப்ட் அண்ட் சுவிட்ச் ஆஃப் லாஸ் இந்த டாபிக்ல கேட்ட கொஸ்டின்ஸ் சொல்யூஷன்ஸ் பார்க்க போறோம். கம்பைன்ட் டிஎன்பிஎஸ்சில 2018ல இருந்து 25 வரைக்கும் கேட்ட ஏஇ கொஸ்டின் பேப்பர்ஸோட சொல்யூஷன்ஸ் பார்க்க போறோம் இந்த டாபிக் வைஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ்ல. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏற்கனவே இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலும், ஏற்கனவே உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரியும் அப்படின்னாலும், இந்த வீடியோவை நீங்க எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்றதுக்கு ஒரு கொஸ்டின் வரும்போதும் பாஸ் பண்ணிட்டு சொல்யூஷனை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்க்கும் இதே மாதிரியான மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுங்க. எந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ற கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அந்த கான்செப்ட்ஸை நீங்க உங்களோட நோட்ல நோட் பண்ணி வச்சீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது இந்த அப்ரோச்சை யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல டாபிக் வைஸா போறதுனால இந்த டாபிக்ல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, 2018ல இருந்து 25 வரைக்கும் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வெரைட்டியா கேட்டிருக்காங்க அப்படின்றது தெரியும். அல்லது சிமிலரா கேட்டிருக்காங்களா பேட்டர்ன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இது கண்டிப்பா உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கும் உங்களோட மார்க்கை பூஸ்ட் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஸ்டினை ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் 2018ல கேட்டது ட்ரிபிள் கொஸ்டின் பேப்பர்ல. A 100 watt electrical bulb draws current I ampere from 200 volt 50 hertz supply. The current is. இந்த கொஸ்டின்ல ஒரு எலக்ட்ரிக்கல் பல்பை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அதோட வாட்டேஜ் பவர் பாத்தீங்க அப்படின்னா 100 வாட் இருக்கு. ஆப்ரேட் ஆகிற வோல்டேஜ் 200 வோல்ட்ல ஆப்ரேட் ஆகுது. ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது கரண்டோட வேல்யூ கேட்டிருக்காங்க. பவரோட ரிலேஷன்ஷிப் தெரியும். பவர் P ஈக்குவல் டு V இன்ட் I. கொடுத்துருக்கிறது பவர் கொடுத்துட்டாங்க, வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க, கரண்ட் கேட்டிருக்காங்க. ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணும்போது கரண்ட் ஈக்குவல் டு பவர் பை வோல்டேஜ் வரும். 100 வாட்ன்றது பவர், 200 வோல்ட் இருக்கு. இப்போ இது சால்வ் பண்ணீங்க அப்படின்னு கிடைக்கூடாது. 0.5 வரும். கரண்டோட யூனிட் ஆம்பியர். இது கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் டி. 2018 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட செகண்ட் கொஸ்டின் இது. Two resistors are connected in parallel and each dissipates 40 watt. The total power supplied by the source equals. சர்க்யூட்ல 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, பேரலா கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஈச் ரெசிஸ்டர்ல 40 வாட்ஸ் பவர் டிசிபேட் ஆகுது. அப்ப டோட்டல் பவர் சப்ளைட் பை த சோர்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப டோட்டல் பவர் சொல்லும்போது ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஈச் ரெசிஸ்டன்ஸ் 40 வாட் டிராப் பண்ணுது, டிசிபேட் பண்ணுது. அப்ப மொத்தமா வரக்கூடியது பாத்தீங்கன்னா 80 வாட்ஸ் இருக்கும். டோட்டல் பவர் சப்ளைட் பை த சோர்ஸ்ன்றது 80 வாட்ஸ். இது கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. தேர்ட் கொஸ்டின். Admittance of elements R, L and C respectively are. இந்த கொஸ்டின்ல அட்மிட்டன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அட்மிட்டன்ஸ்ன்றது Y ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இதுவே இம்பிடன்ஸ் அப்படின்னா Z ன்னு ரெப்ரசென்ட். ஓகேங்களா? இந்த Z-க்கும் அட்மிட்டன்ஸுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா Z ஈக்குவல் டு 1 பை Y அல்லது Y ஈக்குவல் டு 1 பை Z. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு தெரியும் ரெசிஸ்டன்ஸ் சொல்லும்போது அதோட Z வேல்யூன்றது R மட்டும் வரும். அண்ட் இண்டக்டர் சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா L அப்படின்றது இண்டக்டர். இண்டக்டரோட இம்பிடன்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா J ஒமேகா Lன்னு வரும். அண்ட் கெப்பாசிட்டன்ஸோட இம்பிடன்ஸ் சொல்லும்போது 1 பை J ஒமேகா C வரும். கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது அட்மிட்டன்ஸ். அப்போ அதோட ரெசிப்ரோக்கல்ஸ் எடுக்கணும். அப்போ பாத்தீங்க அப்படின்னா இதோடது அட்மிட்டன்ஸா மாத்தினீங்க அப்படின்னா 1 பை R வரும். இண்டக்டன்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா 1 பை J ஒமேகா Lன்னு வரும். கெப்பாசிட்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா J ஒமேகா C வரும். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் டி. இந்த கொஸ்டின் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் 2018ல இசிஇ கொஸ்டின் பேப்பர்ல கேட்டது. மினிமம் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் ரெக்வயர்ட் டு ஃபார்ம் ஏ சீரிஸ் பேரலல் சர்க்யூட். சீரிஸ் பேரலல் சர்க்யூட் ஃபார்ம் பண்ணோம். அதுக்கு மினிமம் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இது ரெண்டு கான்ஃபிகரேஷன்ல நம்ம ட்ரா பண்ணலாம். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டர், அது கூட பேரலல்ல ஒரு சீரிஸ் காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர். ஓகேங்களா? இவங்க கேட்டிருக்கிறது சீரிஸ் பேரலல். இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் சீரிஸ்ல வந்துருச்சு. அதோட காம்பினேஷன்ன்றது பேரலல் வந்துருச்சு. அப்போ மொத்தமா நம்மளுக்கு 3 ரெசிஸ்டர் தேவைப்படுது மினிமமாவே. ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா வேற கான்ஃபிகரேஷன்ல வரைஞ்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர் போட்டுட்டு அப்புறம் பேரலா இங்க ஒரு 2 ரெசிஸ்டரை போட்டோம் அப்படின்னா இதுலயுமே 3 ரெசிஸ்டர் தேவைப்படும். சீரிஸ் பேரல் காம்பினேஷன் வர்றதுக்கு இது ஒரு கான்ஃபிகரேஷன், இது செகண்ட் கான்ஃபிகரேஷன். ரெண்டுத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா மினிமமா தேவைப்படுறது 3 ரெசிஸ்டர் தேவைப்படும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. 2018 இசிஇ பேப்பர்ல கேட்ட செகண்ட் கொஸ்டின்.
வாட் இஸ் த பவர் அப்சர்வ்ட் இன் 5 ஓம் ரெசிஸ்டர்? இந்த கொஸ்டின்ல ஒரு சர்க்யூட் கொடுத்திருக்காங்க. சர்க்யூட்ல 5 ஓம் ரெசிஸ்டர்ல அப்சர்வ் ஆயிருக்க பவர் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இது ஏன் பேசிக் கான்செப்ட்ல கொடுத்திருக்கேன் அப்படின்னா, parallel எலிமெண்ட்ஸ்ல வோல்டேஜஸ் சேமா இருக்கும். ஓகேங்களா? இப்ப பவரோட ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா P ஈக்குவல் டு VI, P ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை R அல்லது P ஈக்குவல் டு I ஸ்கொயர் R. ஓகேங்களா? எந்த ரெண்டு வேல்யூ தெரியுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பவரை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கொஸ்டின்ல பொறுத்த வரைக்கும் நம்ம ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அண்ட் வோல்டேஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா பேரலல் சர்க்யூட்ல வோல்டேஜ் சேமா இருக்குன்றதுனால இந்த 5 ஓம் ரெசிஸ்டருக்கு அக்ராஸா இருக்க வோல்டேஜ் பாத்தீங்கன்னா 2 வோல்ட் வரும். அப்ப ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ R தெரிஞ்சிருச்சு அண்ட் வோல்டேஜ் வேல்யூ V தெரிஞ்சிருச்சு. இப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? இங்க இருக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். P ஈக்குவல் டு பவர் ஈக்குவல் டு V ஸ்கொயர் டிவைடட் பை R. வோல்டேஜோட வேல்யூ 2 வோல்ட். ஸோ 2 ஸ்கொயர் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 5. 4 பை 5 வரும். 4 பை 5 உங்களுக்கு கிடைக்கூடியது 0.8. கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. இந்த கொஸ்டின் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் 2019 ட்ரிபிள் கொஸ்டின் பேப்பர்ல கிடையாது. கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா இஸ் பேஸ்ட் ஆன் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. ரெண்டு லா இருக்கு இல்லையா கிர்ச்சாஃப்ல, KCL அப்படி சொல்லக்கூடிய கிர்ச்சாஃப் கரண்ட் லா அண்ட் KVL சொல்லக்கூடிய கிர்ச்சாஃப் வோல்டேஜ். இது ரெண்டும் எதை பேஸ் பண்ணி இருக்கிறது அப்படின்றது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமா எனக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் லாவோட டெஃபினேஷனும் தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் KCL அதாவது கிர்ச்சாஃப் கரண்ட் லா எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி ல இருக்கக்கூடிய லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ்ன்றது KCL, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்றது KVL. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்றது KVL. ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின், த கரண்ட் த்ரூ த இண்டக்டர் இஸ் given by. இண்டக்டர் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்டோட ஈக்குவேஷன் என்ன கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ 1/L இன்டெகிரல் T0 to T V of t dt plus I of T0ன்றது இனிஷியல் கரண்ட் வேல்யூ. இனிஷியல் கரண்ட் பிளஸ் T0ல இருந்து T வரைக்கும் இல்ல டைம்ல இருக்க ஃப்ளோ ஆகிற கரண்ட்டையும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் இண்டக்டர் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் தெரியும். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. Third question, a circuit contains linear resistors and ideal voltage sources. If values of all resistors are doubled, then the voltage across each resistor is. இந்த கொஸ்டின்ல ஒரு சர்க்யூட் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல லீனியர் ரெசிஸ்டர் அண்ட் ஐடியல் வோல்டேஜ் சோர்சஸ் இருக்கு. இப்போ இதுல இருக்கக்கூடிய எல்லா ரெசிஸ்டரோட வேல்யூஸும் டபுள் பண்ணிட்டோம் அப்படின்னா வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர் என்ன ஆகும்னு கேக்குறாங்க. வோல்டேஜ் போது V ஈக்குவல் டு IR. ஓகேங்களா? இதுல இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ எல்லாம் டபுள் ஆக்குனாங்க அப்படின்னா 2 டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆயிடும். அப்போ கரண்டோட வேல்யூ டபுள் ஆச்சுன்னா கரண்டோட வேல்யூ ஆஃப் ஆகும். அப்படி ஆஃப் ஆகும்போது வோல்டேஜ் ஆஃப்னா 1/2 ஆகும். ஓகேங்களா? அப்படி ஆகும்போது வோல்டேஜோட வேல்யூ ரிமைன்ஸ் த சேம், அதாவது நாட் சேஞ்ச்டு. இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் டி. Fourth question, a circuit whose properties are not the same in either direction is called. சர்க்யூட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் நாட் த சேம் இன் either direction is called. இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி ல இருக்கக்கூடிய யூனிலேட்டரல் சர்க்யூட். பைலேட்டரல் சர்க்யூட்ல ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டு டைரக்ஷன்லயும் சேமா இருக்கும். ஆனா இங்க நாட் த சேம் கேட்டிருக்காங்க. அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி ல இருக்கக்கூடிய யூனிலேட்டரல் சர்க்யூட். இந்த கொஸ்டின் 2019 ECE பேப்பர்ல கேட்டது. The values of currents in the circuit shown in figure 1 are. சர்க்யூட் கொடுத்திருக்காங்க. அதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1, I2, I3 ஓட வேல்யூ என்ன அப்படின்றது. இதுல கொடுத்திருக்கிறது எல்லாமே கண்டக்டன்ஸோட வேல்யூ. அதனால தான் S ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. சீமென்ஸ் யூனிட்ல G ஈக்குவல் டு 1/R. ஓகேங்களா? இப்போ ஒரு எலிமெண்ட் வழியா அதாவது ரெசிஸ்டர் வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா கரண்டோட வேல்யூ கம்மியா இருக்கும். ஓகேங்களா? இங்க கொடுத்துருக்கிறது கண்டக்டன்ஸோட வேல்யூ. கண்டக்டன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா கண்டக்டன்ஸ்ன்றது 1/R. இப்போ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். அப்படி கம்மியா இருந்துச்சுன்னா கரண்டோட வேல்யூ என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் கரெக்டா பாத்துங்க. நீங்க பாத்தீங்கன்னா 12 ஆம்பியர் ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோ ஆகிற கரண்ட் இங்க வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் இங்கதான் பிரான்ச் ஆகுது. I1, I2, I3 பிரான்ச் ஆகுது. பை KCL பாத்தீங்க அப்படின்னா I ஈக்குவல் டு I1 பிளஸ் I2 பிளஸ் I3ன்னு வரும். ஓகேங்களா? அதாவது சம் ஆஃப் என்டரிங் கரண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் லீவிங் கரண்ட் அந்த கான்செப்ட்ல எழுதியிருக்கோம். ஓகே. ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன்லயுமே நீங்க எல்லா கரண்ட்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 12 ஆம்பியர் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்போ இங்க வர்றதுல பாத்தீங்கன்னா 0.1, 0.2, 0.3 இருக்கு. அதோட ரேஷியோனா 1, இது ஒரு 2, இது 3 அந்த ரேஷியோல இருக்கு. ஓகே. அப்போ ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் இந்த மாதிரி 1:2:3 அந்த ரேஷியோல தான் கரண்ட் டிவைட் ஆகும். ஓகேங்களா?
இப்போ கரெக்டான ரேஷியோல நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா வரக்கூடியது ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய I1 ஈக்குவல் டு 2 ஆம்பியர், I2 ஈக்குவல் டு 4 ஆம்பியர், I3 ஈக்குவல் டு 6 ஆம்பியர் வரும். ஓகேங்களா? கான்செப்ட் படியும் பாத்தீங்கன்னா கண்டக்டன்ஸோட வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கம்மியா இருக்கும். அது வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் அதிகமா இருக்கும். அதனால தான் இங்க கண்டக்டன்ஸ் அதிகமா இருக்கு. அது வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் I3யும் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? மத்த ஆன்சர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர்ல I3 வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் அதிகமா இருக்கு. ஆனா இந்த ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகல. அதாவது 1:2:3 அந்த ரேஷியோ வந்து மெயின்டைன் ஆகல. அண்ட் இங்க D ல பாத்தீங்கன்னா கரண்டோட வேல்யூஸ் கரெக்டா இல்ல. அதே மாதிரி ஆப்ஷன் B லயும் கரண்டோட வேல்யூ கரெக்டா இல்ல. கான்செப்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் A. இந்த கொஸ்டின் 2022ல ட்ரிபிள் பேப்பர்ல கேட்டது. இந்த சர்க்யூட் ஷோன் பிலோ ஃபைண்ட் த கரண்ட் த்ரூ த 5 ஓம் ரெசிஸ்டர். ஒரு சர்க்யூட் கொடுத்திருக்காங்க. கரண்ட் த்ரூ த 5 ஓம் ரெசிஸ்டர் கால்குலேட் பண்ணுங்க. பேரலல் சர்க்யூட்ல வோல்டேஜ் சேமா இருக்கும். இப்போ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பேரலலா இருக்கு. இப்போ இந்த 10 வோல்ட்ன்றது இப்போ இந்த 10 வோல்ட் அப்படின்றது இந்த 5 ஓம் அக்ராஸும் 10 வோல்ட் தான் இருக்கும். ஓகேங்களா? கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? கரண்ட்ன்றது வோல்டேஜ் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் இல்லையா? வோல்டேஜோட வேல்யூ 10, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 5. உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 2 ஆம்பியர் வரும். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. இந்த கொஸ்டின் 2024ல ட்ரிபிள் ல கேட்டது. 100 நம்பர்ஸ் ஆஃப் 5 ஓம் ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் parallel ஃபைண்ட் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 5 ஓம் ரெசிஸ்டர் மொத்தம் 100 இருக்கு. அதை parallelல கனெக்ட் பண்ணிருக்காங்க. அப்போ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேல. ஒரு 5 ஓம் ரெசிஸ்டர், 5 ஓம் ரெசிஸ்டர் இந்த மாதிரி 100 5 ஓம் ரெசிஸ்டரை parallelல கனெக்ட் பண்ணா என்ன வேல்யூ இருக்கும்? எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. இதை நம்ம R ஈக்குவலன்ட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸா இருந்துச்சுன்னா parallelல இருக்கும்போது R ஈக்குவலன்ட்ன்றது இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் வரும். ஓகே. இண்டிவிஜுவல் ரெசிஸ்டரோட வேல்யூ என்ன? 5 ஓம். டோட்டல் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் Nன்றது 100. உங்களுக்கு கிடைக்கக்கூடியது R ஈக்குவலன்ட்றது 0.05 ஓம் வரும். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. இதுவே இங்க பேரலலா இல்லாம சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஃபார் சீரிஸ் கனெக்ஷன் இது அடிஷனலா நோட் பண்ணிக்கங்க. R ஈக்குவலன்ட் அப்படின்றது n டைம்ஸ் R. Nன்றது நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் அண்ட் Rன்றது ஈச் ரெசிஸ்டரோட வேல்யூ. நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ எல்லாமே ஈக்குவலா இருக்கும். சேம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருந்தா மட்டும்தான் இந்த ரெண்டு ஃபார்முலாவும். இது வந்து பேரலல் கனெக்ஷனுக்கு, இங்க இருக்கிறது சீரிஸ் கனெக்ஷனுக்கு. இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கங்க. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். இந்த கொஸ்டின் 2024ல ஈஸி கொஸ்டின் பேப்பர்ல கேட்டது. ஃபைண்ட் த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் XY ஆஃப் த சர்க்யூட் டயக்ராம். சர்க்யூட் டயக்ராம் கொடுத்திருக்காங்க. இதுல ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க அக்ராஸ் XY. ஓகேங்களா? இப்போ சீரிஸ் பேரலல் கனெக்ஷன்ல தான் எல்லாமே இருக்க மாதிரி இருக்கு. அதை ஒன்பது வேணா சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்க ரெண்டு ரெசிஸ்டர் பேரலல்ல இருக்கு. இப்போ பேரலல்ல இருக்கு அப்படின்னா சேம் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா? ஸோ 2/2 ரெண்டு ரெசிஸ்டர் இருக்கு. இப்பதான் நம்ம ஃபார்முலா பார்த்தோம். அப்போ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் 1 ஓம் பேரலல்ல இருந்தது. இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா பேரலல் கனெக்ஷன்ல இருக்கு. அப்போ 0.5 ஆம்பியர் வரும். 1/2 போட்டீங்க அப்படின்னா 0.5 ஆம்பியர் வரும். இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே என்ன? இந்த ரெசிஸ்டர் எல்லாமே சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு. சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் 0.5, அதுக்கப்புறம் இன்னொரு 0.5, அடுத்தது 1 ஓம் ரெசிஸ்டர். இந்த கனெக்ஷன் என்ன இருக்குன்னா இங்க வந்து ஒரு 2 ஓம் ரெசிஸ்டர் இருக்கு. இப்போ சிம்பிளிஃபை பண்ண சர்க்யூட்ல இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ரெசிஸ்டர் எல்லாமே சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு. அப்போ எல்லாமே ஆட் ஆயிடும். சீரிஸ் கனெக்ஷன்ல வரும்பொழுது R ஈக்குவலன்ட் அப்படின்னு சொல்லும்போது R1 பிளஸ் R2 பிளஸ் R3 இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஓம் கிடைக்கும். அகைன் இந்த 2 ஓமும் இந்த 2 ஓமும் பேரலல் கனெக்ஷன்ல வந்துருது. இப்போ அதோட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னவா இருக்குன்னா 2/2 தட் இஸ் ஈக்குவல் டு 1 ஓம் வரும். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது R ஈக்குவலன்ட் போது சீரிஸ் கனெக்ஷனா இருந்தா R1 பிளஸ் R2, பேரலல் கனெக்ஷனா இருந்ததுன்னா R1 into R2 divided by R1 plus R2. ஓகேங்களா? இது சீரிஸ் கனெக்ஷனுக்கு, இது பேரலல் கனெக்ஷன். எக்ஸாம்ல எப்பயுமே சீரிஸ் பேரலல் கனெக்ஷனை சிம்பிளிஃபை பண்ற மாதிரி தான் இந்த மாதிரி சர்க்யூட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ ரெண்டுத்துக்கான ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா தெரியறது மட்டும் இல்லாம சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இந்த மாதிரி ரெண்டு சேம் வேல்யூவா இருந்தா எத்தனை நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணணும். எக்ஸாம்ல மட்டும் நீங்க சால்வ் பண்ணும்பொழுது அடிக்கடி ரீட்ரா பண்ணிடலாம் சால்வ் பண்ணதில்ல. மைண்ட்லயே ஜஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு நீங்க இந்த வேல்யூக்கான ஆன்சர் எடுத்து இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன். மைண்ட்லயே கால்குலேட் பண்ணிட்டு இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் எடுத்துடலாம். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி.
அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். இந்த கொஸ்டின் சிடிஎஸ்இ இன்டர்வியூ 2024ல ட்ரிபிள் பேப்பர்ல கேட்டது. When two resistance of equal values are connected in parallel, the effective resistance is. கான்செப்ட் எல்லாம் அப்படியே ஒரே மாதிரி தான் வந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர்ன்றது இருக்கு, டூ ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்றதா சொல்றாங்க. பேரலல் கனெக்ட் பண்ணிருந்தா ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? ஆர் டிவைடட் பை டூ, இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. The resistance of a 5 meter length of wire is 600 ohm. Determine the resistance of 8 meter length of same wire. ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 5 meter length ஒயரோடது 600 ஓம் கொடுத்துருக்காங்க. அப்போ 8 meter லென்த்தோட ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் சொல்லும்போது இது முக்கியமான ஃபார்முலா, ஆர் ஈக்குவல் டு ரோ எல் டிவைடட் பை ஏ. ஓகேங்களா? ரோன்றது ரெசிஸ்டிவிட்டி, எல்ன்றது லென்த், ஏன்றது ஏரியா. ஓகே. டேட்டால என்ன கொஸ்டின் என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க? லென்த் எல் ஒன்ன்றது ஃபர்ஸ்ட் லென்த்ல 5 மீட்டர் இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஆர் ஒன்னு டினோட் பண்ணலாம். அது 600 ஓம் சொல்லிட்டாங்க. இப்போ எல் டூ ரெண்டாவது லென்த் என்ன இருக்கு? 8 மீட்டர் இருக்கு. அப்ப ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்ப நார்மலா பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு த லென்த்னு வருது. இது ரெசிஸ்டிவிட்டியும் ஏரியாவையும் நம்ம அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா லென்த் மட்டும் வேரி ஆகும்போது ஆர் இஸ் ப்ரொபோஷனல் டு எல். ஓகேங்களா? இப்போ இந்த லென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆயிருக்கணும்? ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல எல்லாமே இருக்கிறது 600 ஓம்ஸோட அதிகமா தான் இருக்கு. அப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஓகே. இதுவே 600 ஓம்ஸ் கீழே இருந்துச்சுன்னா ஒர்க் அவுட் பண்ணாம ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றத பாக்குறதுக்காக தான். எந்த ஒரு நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்றதா இருந்தாலும் கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு உடனே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிட்டு வேல்யூஸ் போடுறதுக்கு பதிலா 4 ஆப்ஷன் என்ன இருக்கு, அதுல இருந்து எதனா ஒரு விஷயத்த நம்ம எலிமினேட் பண்ண முடியுமா, டைம் சேவ் பண்ண முடியுமா அப்படின்றதையும் பாருங்க. ஓகே. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 6 இஸ் ப்ரொபோஷனல் டு எல்ன்றதுனால ஆர் ஒன்னையும் ஆர் டூ கம்பேர் பண்ணும்போது ஆர் ஒன் டிவைட் பை ஆர் டூ ஈக்குவல் டு எல் ஒன் டிவைட் பை எல் டூன்னு வரும். ஆர் டூக்கு ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது ஆர் ஒன் இன்டூ எல் டூ டிவைட் பை எல் ஒன் வரும். ஓகே. ஆர் ஒன்னோட வேல்யூ என்ன? 600 ஓம் இன்டூ எல் டூவோட வேல்யூ 8 டிவைடட் பை 5, எல் ஒன்னோட வேல்யூ 5. கேன்சல் அவுட் பண்ணீங்க அப்படின்னா இங்க 120 வரும். 120 இன்டூ 8னா 960 ஓம் வரும். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். இந்த கொஸ்டின் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் நான் இன்டர்வியூ 2024ல இசி பேப்பர்ல கேட்டது. அக்கார்டிங் டு கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அட் ஜங்ஷன், கேசிஎல் பத்தி கேட்டிருக்காங்க. கேசிஎல் சொல்லும்போது சம்மேஷன் ஆஃப் கரண்ட் என்டரிங் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் கரண்ட் லீவிங். ஜங்ஷன்ல என்டர் ஆகிற கரண்ட்டும், என்டர் ஆகிற கரண்ட் I1 வச்சுக்கிட்டோம். லீவ் ஆகிற கரண்ட் இங்க I2, இங்க I3, இங்க என்டர் ஆகிற கரண்ட் I4 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் என்டரிங் கரண்ட் இந்த ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு? I1ம் I4ம் என்டர் ஆகிற கரண்ட், தட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் லீவிங் கரண்ட். லீவிங் கரண்ட்ன்றது வெளியே போகிற கரண்ட் I2 பிளஸ் I3. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய சம் ஆஃப் என்டரிங் கரண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் லீவிங் கரண்ட். இது கேசிஎலோட ஸ்டேட்மெண்ட். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. இந்த கொஸ்டின் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் நான் இன்டர்வியூ 2025ல ட்ரிபிள் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டது. A total current of 10 ampere flows into the circuit consisting of 2 ohm, 4 ohm, 10 ohm, 20 ohm resistance connected in parallel. The current in each resistance 2, 4, 10 and 20 are respectively. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 10 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. 4 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பேரலல்ல, 2 ஓம், 4 ஓம், 10 ஓம், அதுக்கப்புறம் 20 ஓம் இருக்கு. இப்போ இது வழியா ஃப்ளோ ஆகிற கரண்டோட வேல்யூ என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை I1, I2, I3, I4 அப்படின்னு நான் ரெப்ரசென்ட் பண்றேன் அப்படின்னா எல்லா கரண்ட்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இந்த 10 ஆம்பியர்ன்றது வரணும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் ரெசிஸ்டன்ஸ் வழியா கரண்ட் போகிற கரண்ட்ன்றது கரண்டோட வேல்யூ எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா அதிகமான கரண்ட் ஃப்ளோ ஆகும். இப்போ 2 ஓம்ன்றது இந்த இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்லேயே கம்மியான ரெசிஸ்டன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1ன்றது அதிகமா இருக்கும் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல தான் ஃபர்ஸ்ட் இருக்க கரண்ட் வேல்யூ அதிகமா இருக்கு. ஆப்ஷன் பில பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கிற கரண்ட் வேல்யூ லாஸ்ட்ல இருக்கு. அதாவது இங்க 20 ஓம் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் 5.5 சொல்றாங்க.
அதிக ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா கம்மியான கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். அப்ப இந்த பி ஆப்ஷன் வராது. அதே மாதிரி சிலயும் பாத்தீங்க அதே மாதிரி ஆப்ஷன் சிலயும் இந்த இடத்துல அதிகமான கரண்ட் இருக்கு. ஆப்ஷன் டில செகண்ட் கரண்ட் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. கான்செப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா லோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா மோர் கரண்ட். அதனால இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், ஐடென்டிஃபை த ரெசிஸ்டர் அக்ராஸ் விச் த மோஸ்ட் வோல்டேஜ் டிராப் அப்பியர்ஸ். 4 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் வோல்டேஜ் டிராப் அப்பியர்ஸ் ஆகிற ரெசிஸ்டர் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ வி ஈக்குவல் டு ஐஆர் இல்லையா? இப்போ வி இஸ் ப்ரொபோஷனல் டு ஆர். கரண்ட் ஃப்ளோ ஆகிறது சேமா இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வி ஈக்குவல் டு ஐஆர், வி இஸ் ப்ரொபோஷனல் டு ஆர். இப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா அது வழியா இருக்கக்கூடிய வோல்டேஜ் டிராப்பும் அதிகமாக இருக்கும். அதனால இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய 10 கிலோ ஓம். இதுல சர்க்கியூட்டா கொடுக்காம ஜஸ்ட் வேல்யூஸா கொடுத்துருக்காங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. இதுவே சர்க்கியூட்ல கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சர்க்கியூட்ல இருக்க கனெக்ஷனை வச்சு ஃப்ளோ ஆகிற கரண்டோட வேல்யூ வேரி ஆகும். அப்ப அந்த கரண்டோட வேல்யூயும் ரெசிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது வோல்டேஜஸ் வேரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா ஜஸ்ட் ஒரு ரெசிஸ்டரோட வேல்யூ மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா எந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ அதிகமா இருக்கும் அதுல வோல்டேஜ் ட்ராப்ன்றது அதிகமா இருக்கும். அதனால இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த வோல்டேஜ் பிட்வீன் ஏ அண்ட் பி இன் a voltage divider network shown in figure. இந்த சர்க்கியூட்ல ஒரு வோல்டேஜ் டிவைடர் நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க. அதுல வோல்டேஜ் ஏபி என்னன்னு கேட்டிருக்காங்க. வோல்டேஜ் டிவைடர் வோல்டேஜ் டிவிஷன் ரூலை பொறுத்த வரைக்கும் இந்த வோல்டேஜ் டிவைடர் நெட்வொர்க்கு யூஸ் ஆகும். இந்த வோல்டேஜ் டிவிஷன் ரூல் அப்படின்றது என்ன அப்படின்னா வி ஒன் ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ் இன்டு ஆர் ஒன் டிவைட் பை ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ இருக்கும். அண்ட் வி டூ ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ் இன்டு ஆர் டூ டிவைட் பை ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ இருக்கும். ஓகேங்களா? இப்போ இங்க ரெண்டு ரெசிஸ்டரோட வேல்யூ சீரீஸ்ல இருக்கு. அதனால 9 கிலோ ஓம் வந்துடும். அதுதான் இப்போ இங்க இருக்கக்கூடிய ஆர் டூ, இதை ஆர் ஒன்னு வச்சு. இல்ல நீங்க சிம்பிளிஃபை பண்றதுக்கு இங்க ஆர் ஒன் இது ஆர் டூ வச்சாலும் தப்பு கிடையாது. ஓகே, ஃபைனலா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன இருக்குன்னா வோல்டேஜ் அக்ராஸ் ஏ பின்றது டோட்டல் வோல்டேஜ் எவ்வளவு இருக்கு? 100 வோல்ட் இருக்கு. எதுக்கு அக்ராஸா கண்டுபிடிக்கணும்? 9 கிலோ ஓம் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன? 9 கிலோ ஓம் பிளஸ் 1 கிலோ ஓம். அப்போ 10 கிலோ ஓம். 9K பிளஸ் 1K 10K வரும் இல்லையா? சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 100 இன்டூ 9K டிவைடட் பை 10K வரும். ஸோ கிலோ கிலோ கேன்சல் பண்றீங்க, 10ல ஒரு 0 கேன்சல் பண்றீங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா 90 வோல்ட் வரும். வோல்டேஜ் அக்ராஸ் ஏ அண்ட் பின்றது பாத்தீங்க அப்படின்னா 90 வோல்ட் வரும். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், in an electric circuit when elements are dash connected the current will be the same. எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ கரண்ட் சேமா இருக்கும், எப்போ வோல்டேஜ் சேமா இருக்கும். ரெண்டு கனெக்ஷன் இருக்கு இல்லையா? சீரிஸ் கனெக்ஷன் இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பேரலல் கனெக்ஷன் இருக்கு. சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கும் பொழுது கரண்ட் சேமா இருக்கும். பேரலல் கனெக்ஷன்ல இருக்கும்போது வோல்டேஜ் சேமா இருக்கும். இங்க சேம்னு சொல்லும்போது கரண்ட் சேமா இருந்துச்சுன்னா வோல்டேஜ் டிஃபர் ஆக போகுது. வோல்டேஜ் டிஃபரன்ட். அதே மாதிரி பேரலல் கனெக்ஷன்லயும் வோல்டேஜ் சேம்னு சொன்னோம்னா கரண்ட் டிஃபர் ஆகும். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன கனெக்ஷன்ல உங்களுக்கு கரண்ட் சேமா இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. என்ன கனெக்ஷன்ல கரண்ட் சேமா இருக்கும்? கரண்ட் சேமா இருக்கிறது சீரிஸ் கனெக்ஷன்ல. இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. வீடியோல நம்ம 2018ல இருந்து 2025 வரைக்கும் பேசிக் கான்செப்ட் அண்ட் கிர்ச்சாஃப் லாஸ்ல இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் பார்த்தோம். இந்த சொல்யூஷனோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வாழ்த்துக்கள்.